பைக் டெக்னீஷியன் வணக்கம் வணக்கம். நான் வந்து பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் பிரேக்கில் ஏர் எடுக்கிறது. இது வந்து பல வழிகளில் ஏர் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பல விதமான முயற்சிகள், பல விதமான முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, இது கொஞ்சம் எளிமையாக வேறு ஏதாவது முறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுற முறை தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய நண்பர்கள் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா, அந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா. உதாரணமாக வந்து புல்லட் ஆரி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், பேக்கு அங்கேருந்து ரொம்ப தூரம் வரும். அதே மாதிரி அப்பாச்சி இந்த பேக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சக்ஸஸாக இருக்கும். ஃப்ரண்ட்லாம் வந்து ஈஸியாக வந்துடும், ஓரளவுக்கு டென்ஷன் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து பல முறையில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்று என்ன பண்ணுவோம்னா, பேக்கில் பிஸ்டனுக்குள்ளே ஆயில் ஊற்றி தள்ளுறது, அதுக்கப்புறம் கீழேருந்து வந்து இன்ஜெக்ஷன் வச்சு தள்ளுறது, இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வச்சு ரிவர்ஸ்லேருந்து தள்ளுவாங்க, ஃப்ரண்ட்டில் ஏர் வரும். இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து கையாளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இது நான் வந்து ரெகுலராக இந்த முறை தான் நான் வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். இது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். இது என்னென்னா, நான் என்ன பண்ணேன்னா, வேறு எதுவும் பெருசாக பண்ணல. மேலே வந்து ஆயில் ஊற்றிடுறேன், கீழே அந்த ஏர் ரிலீஸ் போல்டு இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணிடுறேன். அது வந்து சில வண்டிகளை 8, 10, 11 இந்த மாதிரி ஸ்பேனர் சைஸ் வரும். நான் என்ன பண்ணிடுறேன், அதை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு டியூபை சொருவிடுறேன் அதில். அதாவது இதில் வர டியூப் அதில் சொருவிடுறேன். அதை கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, அதில் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த பபுள்ஸ் வெளியே வர்றது தெரியும். அதாவது ஏர் வெளியே வருதா அப்படின்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னும் எவ்வளோ ஏர் இருக்குன்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் ஸ்லோவாக இப்போ ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு சின்ன லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளும் தண்ணியில் வந்து முங்கிடுறோம். தண்ணியில் முங்கிட்டு மூச்சு விட்டால் என்ன ஆகும்னா, காற்று பபுள்ஸாக வெளியே போயிடும். அதே நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்து மூச்சு உறிஞ்சிங்கன்னா, அதாவது காற்றை வந்து உள்வாங்கினீங்கன்னா என்ன வரும், தண்ணி தான் உள்ளே வரும். ஸோ அதுதான் இதோட லாஜிக், அதான் கான்செப்ட் இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி இந்த பக்கம் நான் ஊற்றிடுறேன், அதுக்கு பதிலாக ஆயிலை ஊற்றிருக்கேன். ஸோ வெளியேருந்து உள்ளேருந்து காற்று வெளியே வருது, திரும்பவும் காற்று உள்ளே போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறே இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த ஆயில் உள்ளே இறங்கிடும். அப்போ என்ன ஆகுனா, ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த ஏர்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்னு நினச்சி தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பல முறை முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து இந்த முறையை வந்து ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். மற்றதை விட எளிமையாக இருந்தால் இதை தொடருங்க. இது வந்து நிறைய நண்பர்கள், தெரியாத நண்பர்கள்லாம் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வழியில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் டிஸ்க் வரைக்கும் இது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே கிளியராக இருக்குது, எந்த ஏர்லாக் ப்ராப்ளம் வரதில்லை. ஸோ எல்லா வண்டிக்கும் இது வந்து சக்ஸஸாக தான் இருக்குது. நான் இப்போ ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதிகப்படியாக ஒரு 10 ப்ரெஸ் பண்ணாவே வந்து சீக்கிரம் வந்து கிளியர் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் தான் அதிகப்படியாக எடுக்கும். ஸோ அதுக்கு மேலே எடுக்காது. ஸோ இப்போ அதே மாதிரி ஏர் வந்து உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு கடைசி ஏர் வரைக்கும் தெரியும் நம்ம க்ளீனாக. ஸோ கடைசி ட்ராப் ஏர் இருக்க வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏர் போட்டுலாம் கை வைக்க தேவையில்லை, ஒவ்வொரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, அந்த போல்ட் டைட் க்ளோஸ்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேலே இருக்க ஆயில் கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம புரிஞ்சிக்கலாம், இப்போ வந்து ஏரே இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணால் ஆயில் வெளியே தரணும் கீழேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த போல்ட்டை லாக் பண்ணி இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரே ஒரு வாட்டி ஏர் லாக் எடுத்துகிட்டா டைட் பண்ணி லூஸ் பண்ணால் சரியாயிடும். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் வாங்க தேவை நம்ம. இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்சருக்கு வந்து எம்சி கிட் வாங்கும்போது இந்த கண்டெய்னர் சேர்த்து தருவாங்க. அதை ஒன்று சும்மா ஸ்பேர் வச்சுக்காங்க. ஏதாவது ஒரு கம்பி போட்டு இல்லைனா ஒரு டேக் போட்டு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக கட்டிக்கலாம். 2 பேர்லாம் தேவையில்லை வேலை செய்கிறதுக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்தே பார்த்துக்கலாம் யார் வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். அது பெரிய டியூப்லாம் போட தேவையில்லை. ஸோ ஆயில் வந்து ஒரு டாப்போட வேஸ்ட் ஆகாது மேக்ஸிமம். ஸோ அந்த முறை தான் பையன்ருக்கும். ஸோ உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக பதிவு போடுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.